ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மகாபாரதம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான வீரரை பற்றி பார்க்கலாம். அதாவது மகாபாரத போருக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அவருக்கு இந்த மகாபாரத போரில் இவ்வளவு மாவீரர்கள் இருக்காங்க, யார் இந்த மகாபாரத போரை நல்லா வெகு விரைவில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பீஷ்மரை கூட்டு கேட்கிறாரு. கேட்டால் பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, என்னுடன் அர்ஜுனன், பீமன், பல நல்ல பலம் புரிந்த வீரர்கள்லாம் இருக்காங்க. ஸோ நான் ஒரு 30 நாளில் போற முடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, துரோணாச்சாரிய கூட்டு கேட்கிறாரு. அவரும் அதே சொல்றாரு. என்னோட சிசியன் அர்ஜுனன் இருக்காப்புல, அஸ்வத்தாமன், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நான் ஒரு 25 நாளில் மகாபாரத போரை முடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. கிருஷ்ணன் அப்புறமா அர்ஜுனனை கூட்டு கேட்கிறாரு. அர்ஜுனன் கேட்டவுடனே அர்ஜுனன் அதே சொல்றாரு. கிருஷ்ணா, என்னுடன் நீங்க இருக்கிறீங்க, என்னோட தேர்ப்படியில அனுமன் இருக்கிறாரு. ஸோ நான் ஒரு 10 நாள்ல இந்த மகாபாரத போரை முடிச்சிருவேன் அப்படி சொல்றாரு. அப்புறமா நம்மளோட கதையோட நாயகன் அவரை கூட்டு கேட்கிறாரு. கேட்டா அவர் சொல்றாரு, கிருஷ்ணா, என்னிடம் இருப்பது 3 அம்புகள் தான். இந்த 3 அம்பு வச்சு நான் கரெக்டா 3 நொடியில இந்த போரை முடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. இந்த இது கிருஷ்ணருக்கு தெரியும், இது ஒரு நாள் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கிருஷ்ணர் கேட்கிறாரு, சரி ஓகே, நீ ஒரு மாவீரன் தான், ஆனா நீ வாங்கின வரத்தால இந்த போர்ல நீ பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் வாங்கின வரம் என்னன்னா, அந்த 3 அம்பு வச்சு அவர் போர் புரியலாம், ஆனா எந்த பக்கம் வீக்கா இருக்கோ அந்த பக்கம் தான் போர் புரிய முடியும். ஸோ பாண்டவர்கள் சைட்ல இருந்து சண்டை போடும்போது கௌரவர்கள் வீக் ஆவாங்க, கௌரவர்கள் வீக் ஆகும்போது இவர் அங்கிருந்து இவங்களோட சண்டை போடுற மாதிரி மாறி மாறி சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர்ல நீ பங்கேற்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு மாவீரன், இந்த போர்ல நான் இருந்து பங்கேற்காம இருக்க முடியாது என்னால அப்படிங்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சரி ஓகே, எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க, உன்னோட தலையை எனக்கு வெட்டி கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் ரெடி, சரி ஓகே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. ஆனா கொடுக்க முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மகாபாரத போர்ல கலந்துக்க தான் முடியல, ஆனா இந்த போரை கடைசி வரல பாக்குறதுக்காவது எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் சரி ஓகே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ இந்த மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு உன்னோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாரு. அவரும் தலையை வெட்டி கொடுத்துட்டாரு. இந்த போர் நடக்கிற இடத்துல, பொதுவான இடத்துல வச்சு பாக்குறாரு. அவர் லாஸ்ட் வரல பாக்குறாரு. சண்டையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிந்த பிறகு இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, இந்த சண்டையில அதிகமா பங்கேற்றது யாரு, யார் வீரர்கள் அதிகமா கொண்டாங்க, யாருக்கு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம். உடனே இவங்க இது பண்ணும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, சரி ஓகே, இந்த போரை முழுசா பார்த்தது இந்த மாவீரன் மட்டும்தான், வாங்க அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் அவர்கிட்ட கேட்டா அவர் ஒரே வார்த்தை, நான் பார்த்த இடமெல்லாம் கிருஷ்ணரை தவிர வேற யாருமே எனக்கு தெரியல, இந்த போருக்கு முக்கிய பங்களித்தது கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. ஓகே, ஸோ கேள்விக்கு வருவோம். அந்த மாவீரன் பெயர் என்ன? இதான் கேள்வி. இன்னைக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.